பையனை அவன் திமுக சேரணும்னு ஆசைப்படுறான். ஒரு நல்ல நாள் பார்த்து நான் ஆயிஷன் வந்து உங்ககிட்ட சேர்க்கிறேன். உங்ககிட்ட திமுகவிற்கு இந்த முறை 3 லட்சம் ஓட்டுகள் குறைஞ்சபட்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அன்னைக்கு நான் ஏடிஎம்கே கொடியோட தான் போனேன். நேர்மையானவன். மாற்றாந்தாட்டு மல்லிகையை வேரோடு குடிக்கணும் வந்து இங்க கொண்டு நிறுத்திட்டு தமிழகத்துல பாஜக வேரூன்றாம இருக்கிறதுக்கு அங்க இருக்கிற நபர்கள் காரணமா அந்த சித்தாந்தம் காரணம். சவுக்கடின்னு சொல்லும்போது ஏன் சார் சிரிக்கிறீங்க? சவுக்கடி நீங்க சிரிச்சீங்க. திமுகவுடைய பொதுக்குழுவை அழைக்கப்பட்டு அங்க பேசினவான் கட்சி. ஆமா, அன்னைக்கு நான் ஏடிஎம்கே கொடியோட தான் போனேன். அங்க அறிவாலயத்து வாசல் ஏடிஎம்கே கொடினா இருக்கட்டும் பாத்து என் கட்சி கொடிப்பா, அது எதுக்கு நான் சுருட்டி வைக்கணும்? நான் ரகசிய இடத்துக்கு வந்திருக்கேன், திமுகவுடைய பொதுக்குழுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த மேடையிலேயே நான் சொன்னேன். மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனா மாற்றாந்தாட்டு மல்லிகையை வேரோடு குடிக்கணும் வந்து இங்க கொண்டு நிறுத்திடுறீங்க அப்படின்னு சொன்னேன். இப்படிப்பட்ட கலைஞர், என் மேல் அன்பு வைத்திருக்கக்கூடிய கலைஞர், எனக்கு இதயத்துல இடம் கொடுத்த கலைஞர் பல்லாண்டு நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழணும்னு இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். கீழே இறங்கி வந்து கீழே உட்கார்ந்தோன்னே அப்போ சேலம் வீரபாண்டி ஆறுமுகமா அவர் இருந்தார். தம்பி, இந்த மேடையில எல்லாம் கடவுள் இருக்காரலாம் சொல்லக்கூடாதுன்னா, இல்லைங்க நான் வந்து ஏடிஎம்கே. அவர் பாக்குறாரு, என்ன சொல்றான் இவன்? ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் இப்படின்னா ஒரு இடத்துல இருப்பாங்க, சண்டைன்னா அப்படியே சாணி அடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு எதுக்கு அது? அப்போ விசுவாசி இல்லையான்னு கேட்பாங்க. நான் விசுவாசியே கிடையாது. நான் விசுவாசிங்கிறது யாரு தெரியுமா? 10 ரூபா கொடுத்தா இவனை குத்துவான், 100 ரூபா கொடுத்தா அவனையே குத்திடுவான். எதுக்கு அது? எனக்கு அவசியம். நேர்மையானவன். எந்த இடத்துல இருக்கேனோ அந்த இடத்துக்கு நான் நேர்மையா இருப்பேன். இது இந்த மாதிரியான ஒரு நலவாரியம் அமைத்தால் திமுகவிற்கு இந்த முறை 3 லட்சம் ஓட்டுகள் குறைஞ்சபட்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியே 2-2.5 லட்சம் ஓட்டுல தான் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ நான் 3 லட்சம் ஓட்டு தரேங்கும் போது இதுக்கு நடுவில் இந்த தடவை நிறைய ஓட்டு பிரியுது. ஏடிஎம்கே பிஜேபி ஒரு கூட்டணி, அதே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, அப்புறம் வந்து நம்ம சீமான் தனித்து வழக்கம் போல தனியா நிக்கிறாரு, அவரு விஜய் அவரும் தனியா நிக்கிறாரு. இப்போ ஓட்டுகள் பிரியும் போது திமுக வெற்றி மிக சுலபம் இல்லாவிட்டாலும் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த நிச்சயிக்கப்பட்ட வெற்றியை உறுதி செய்வதற்காக இந்த பிராமணர் அந்தனர் நல வாரியம், பிராமணர் நல வாரியம்னா கூட சில பேருக்கு அடி வயிற்றுல எரியுது அப்படின்னாக்க அந்தனர் நல வாரியம்னு வச்சு அது ஏதோப்பா யாரும் அந்தனராப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு நல்லா இருக்கணும்னா கூட இன்னொருத்த வயிற்றுல நல்லா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான். அப்போ அது மாதிரி அந்த வாரியம் அமைக்கப்பட்டால் நான் தமிழ்நாடு முழுக்க ஒரு 6 மாசம் சுற்றுப்பயணம் செய்து அதுல உறுப்பினர்களை இணைத்து அவர்களை அரசுக்கு இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு இல்லை. தவிர வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லை, திராவிட கழகம் பேசுறாங்களேன்ட்டு நீங்க திமுகவை கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட கழகமும் தேர்தலில் நிற்காது, RSSம் தேர்தலில் நிற்காது. 2 பேரும் வாய்க்கு வந்ததை என்ன வேணா பேசலாம். அவங்க மத ரீதியா பேசுவாங்க, உனக்கு இஷ்டம் இல்லையா பாகிஸ்தானுக்கு ஓடு, ஓடு இங்க ஓடு அப்படின்பாங்க. ஆனா இந்துக்களுக்காக பேசுற இந்துக்கள்லயே எத்தனை ஜாதிகள் எல்லாத்தையும் சமமாவா நடத்துறாங்க? நடத்துறது இல்லையே. இன்னைக்கு போனாங்க எங்க ஏதோ ஒரு கோயில்ல இவங்க போகக்கூடாது. ஏன் போன? கோவில்ல சாமி ஒண்ணு தானே, யார் போனா என்ன கோவிலுக்குள்ள? அது தனியார் கோயில்னு வச்சுக்காங்க. ஆமா, யார் போலாம் தனியார் தீர்மானிக்கும். அது என்றைக்கு பொதுவான ஒரு கோவில் ஆயிடுச்சோ யார் போனா என்ன? எனக்கு ஒரு தடவை டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னார், இன்னும் சவுத்துல ரெட்டை டம்ளர் முறை இருக்குன்னு. இது சொல்லி ஒரு 15-20. ஆமா, நான் சொன்னேன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் வந்து அங்க குடிக்கிறேன் தண்ணி. எனக்கு என்ன இருக்கு சார்? நம்ம வீட்லயும் எல்லா வீட்லயும் ஒரே டம்ளர் தானே யூஸ் பண்றோம். வெளியில இருந்து வரவங்களுக்கு ஒரு டம்ளர் யூஸ் பண்றோமா? அது சில கிராமத்துல இருக்கலாம், சில ஊர்ல இருக்கலாம். இன்னைக்கு இப்ப சமத்துவபுரம் கட்டுறேங்கிறாங்க. ஏன் ஒவ்வொரு ஹவுசிங் போர்டும் சமத்துவபுரம் தானே?
நிச்சயமா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஹவுசிங் போர்டு, அது இது செட்டியாருக்கு ஹவுசிங் போர்டு, இது முதலியாருக்கு ஹவுசிங் போர்டு, இது ஐயருக்கு ஹவுசிங் போர்டுன்னு சொல்லிருக்காங்களா? கிடையாது. கிடையாது. சில இடத்துல இப்ப பிரைவேட்ல கட்டுறாங்க, அவங்க கூட வெஜிடேரியன் பிளாக், நான் வெஜிடேரியன் பிளாக் எல்லாம் வச்சிருக்காங்க. அவ்வளவு, அதுக்கு மேல செய்ய முடியாது. ஜாதிக்காக எல்லாம் கட்டவே முடியாது. கட்டணும். அக்ரகாரத்தை எல்லாம் விட்டு எல்லாரும் வந்து எல்லாரோடையும் கலந்துட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப போய் நான் அக்ரகாரம் கட்டுறேன்னு யாரோ ஆரம்பிக்கிறாங்க. அந்த அக்ரகாரம் நீ கட்டிட்டா அக்ரகாரத்தை அடுத்தடுத்து இருக்கவங்க எல்லாம் யாரு யாரு? அவங்க இல்லாத நீ அக்ரகாரத்துல இருந்துட முடியுமா? இதனை நேரம் 3ல போய் டக்கு நாங்க ஒரு அக்ரகாரம் கட்டுறேன். நான் என்ன சொல்றேன், உன்னுடைய ஜாதி, உன்னுடைய விஷயங்கள், குடும்பம் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. படியை விட்டு இறங்கிட்டியா, நான் இங்க மந்தவழிக்காரன், அதை ஏரியா விட்டு போயிட்டியா மயிலாப்பூருக்காரன், சென்னையை விட்டு போயிட்டியா வேற ஊருக்கு போயிட்டியா நான் தமிழ்நாடு, அவ்வளவுதான். இந்தியா விட்டு போனியா நான் இந்தியன். அந்த உணர்வு தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பேசுறது அது என்னமோ சரியான ஏற்புடையது அல்ல. தமிழகத்துல பாஜக வேரூன்றாம இருக்கிறதுக்கு அங்க இருக்கிற நபர்கள் காரணமா அந்த சித்தாந்தம் காரணம். அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே முகலாயர்கள் ஆட்சியே கிடையாது. சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி தான். அப்படிப்பட்ட சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சியில முகலாயர்கள், கிறிஸ்டியன்ஸு, அப்புறம் ஹிந்துஸ் எல்லாரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க. என்ன சவுக்கடி தான் எல்லாருக்கும் தான் விழும், இவனுக்கு மட்டும் அவனுக்கு கிடைக்கல. இல்லை, பரிசா எல்லாருக்கும் தான் கிடைக்கும். சவுக்கடின்னு சொல்லும்போது ஏன் சார் சிரிக்கிறீங்க? சவுக்கடி நீங்க சிரிச்சீங்க, நான் இப்பதான் புதுசா அண்ணாமலை ஒரு சவுக்கு கண்டுபிடிச்சாரு. எவ்வளவு அடிச்சாலும் வலிக்கவே வலிக்காது, அது பஞ்சில பண்ணது. முதல்ல ஒரு சவுக்கு வாங்கி கொடுத்தாங்க அவங்க, அது என்ன கோபமோ தெரியல, ஒரு அடியிலே சதையெல்லாம் பிரிஞ்சு இருக்கும். அண்ணாமலையை பத்தி தனியா பேசலாம், அது ஒரு பெரிய காமெடி ட்ராக், அதை விட்டுருங்க. சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது இல்ல, சீரியஸா பேசும்போது அண்ணாமலையை பத்தி பேசுறது. ஸோ பாஜக சித்தாந்தம், அந்த பாஜக என்னன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல பாஜக இருக்கிறது வந்து திராவிட சித்தாந்தத்துல இருந்தவங்க எல்லாம் வந்து பாஜகக்குள்ள வந்து நான் பாஜக சித்தாந்தம்னு ஏதோ பேசுறேன். எதுக்கு பேசுறாங்கன்னா டெல்லியில ஏதாவது போஸ்டிங் கிடைக்குமா, நமக்கு ஏதாவது வருமானம் வருமா, இங்க ஏதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கலாமா, இங்க ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அந்த மாதிரியான விஷயங்கள் இதுல அவங்க பண்றதுனால எப்ப பாரு மதத்தையே கையில் எடுத்துக்கிறது முதன்மையா. இப்போ திமுக ஓட்டு கேட்கணும்னா நாங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. பாருங்க, பஸ்ல பெண்கள் இலவசமா போறாங்க, எல்லா மகளிருக்கு மாசம் 1500 ரூபாய் பணம் கொடுக்குறோம், அப்புறம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம், இத்தனை பேருக்கு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கோம், இவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு பேர் டிஎன்பிசி எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இருக்காங்க, கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துல இவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா, எல்லாம் அதைத்தான் சொல்லுவாங்களே ஒழிய நான் இந்த ஜாதிக்காரன் அந்த காரன் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதை மட்டும் சொல்றேன், நான் இந்துக்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை, இங்க இந்துக்களுக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கு. சும்மா சண்டை போடுறதுக்குன்னு போகுது. அது இப்போ திருப்பரங்குன்றம் மலை, ஆமா, அது வந்து ஸ்ரீ ஸ்கந்தர் மலைன்னு சொல்லலாம், சிக்கந்தர் மலைன்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்றாங்க. அவங்களுக்கு பிடிச்சது அவங்க சொல்றாங்க, இவங்களுக்கு பிடிச்சது இவங்க சொல்றாங்க. நீ எங்க போற? திருப்பரங்குன்றத்துல முருகனை பார்க்க போ. நேர போற முருகனை பார்க்கற வரேன். இது வரைக்கும் யாரும் மேலே போனதில்லை. மேல நான் போனது இல்லை சார். அதே சமயத்துல சைட்ல போறவங்க அங்க மேல போய் போறாதான் பார்க்கலாம். அங்க ஒருத்தர் யாரோ பிரியாணி சாப்பிட்றாரு, பிரியாணி சாப்பிட்டான்னு அவனு முருகன் சன்னதிக்குள்ள வந்து பிரியாணி சாப்பிடல, அந்த ரோட்ல தானே எங்கேயோ சாப்பிட்டு போறான், பாதையில சாப்பிட்டு போறான். சபரிமலைக்கு எத்தனை பேர் செருப்பு போட்டு ஏறுறாங்க தெரியுமா? சபரிமலையில் அப்ஜெக்ட் பண்ணாங்களா? இல்லையே. நான் என்ன பண்ணுவேன், அது மாதிரி போகும்போது புதுசா இன்னைக்கு ஒரு செருப்பு வாங்கிப்பேன், அதை போட்டுட்டு போவேன். வெளியில யூஸ் பண்ண செருப்பு போடவே மாட்டேன், அது வேண்டாம். அது என் வெளியில போட்ட செருப்பை எடுத்துட்டு போவேன், அதை வந்து பையில போட்டுட்டு அப்போ புதுசாக வாங்கின செருப்பை மட்டும் அதை வந்து மெலிசா அந்த காலில். ஏன்னா நான் டயபெட்டிக், கடவுள் சொல்லலை எனக்காக நீ வேண்டிக்கிட்டு ரத்த கடறியாய் நீ வாழலாம், கடவுள் சொல்லவே இல்லை. நீ மன நிம்மதியோடு போய் கடவுளை கும்பிட்டாதான் நீ ஒன்று பிரேயரே அவர்கிட்ட போய் சேரும். சரி, நீயே பதட்டமா இருந்தா என்ன கேட்கறதுன்னே தெரியாது. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். அங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நம்ம திருப்பரங்குன்றம் கோவில் இருக்கு, அந்த தெரு நேர இருக்க, அந்த தெருவில் எத்தனை இறைச்சி கடை இருக்கு, எங்க பார்த்தாலும் அந்த கடைகள். தவிர வந்து நீயே முருகருக்கு நேராக பணம். கண்ணப்ப நாயனார் யாரு? அவர் தன் கண்ணையே புடுங்கி
இறைவனுக்கு சிவனுக்கு கொடுத்தார். காலையே தூக்கி கண்ணை வைக்கிறாரு. காலை தூக்கி சிவன் மேல வச்சு கண்ணை பிடிக்கினார். இல்லைன்னா அவர் பேலன்ஸ் தவறி தவறிடும். அப்போ கண்ணப்ப நாயனார் சிவன் மேல காலை வச்சது தப்பா இல்ல தன் கண்ணையே பிடிங்கி கொடுத்தது பெரிய விஷயம்? பெரிய விஷயம். அதுக்கு எதுதான் நம்ம அதை தான் பார்க்கணும். ஏதோ நந்தனாருக்காக நந்தியே நகர்ந்து சிவன் வழி விட்டு பார்க்க வச்சாருன்னா நந்தனார் பக்தி தான் பெருசு. அந்த ஊர்ல அந்த கோயில் கட்டினவனோ என்னுடைய சிவன் அப்படின்னு சொல்றவன் பக்தி பெருசு கிடையாது. திருப்பதிக்கு போறான், 10 பைசா கூட இல்லாதவன் போய் கோவிந்தா, ஆமா அவனுக்கு நல்லது நடக்கும். 10,000 ரூபாய் கட்டெல்லாம் அப்படியே போட்டு மொத்தமா போட்டா கூட அவனுக்கு நடக்காது. வர ரைடு வந்துதான் தீரும். ஏன் இதுக்காக சொல்றேன்னா, எவ்வளோ விஷயங்கள் பண்ணார் விஜய மல்லையா. தங்க கதவு பண்ணார், படிக்கட்டு பண்ணார், எல்லாம் பண்ணார். ஆனா இன்னைக்கு இந்தியாக்குள்ள வர முடியல, வரவே முடியும். அந்த பாஸ்போர்ட்ல அந்த இந்தியாங்கிற படிக்கட்டை தாண்டி வர முடியல. உன்னுடைய கர்மாங்கிறது வேற. நீ திருட்டுத்தனமா சம்பாதிக்கிற பணத்துல எல்லாம் சாமிக்கு பங்கு கொடுத்துட்டா சாமி சரி நானும் ஒழிஞ்சுக்கிறேன், நீ ஒழிஞ்சுக்க பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ நேர்மையானவனா இருந்தா யாருக்கும் பயப்பட வேண்டியது. ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். அதை அவரே ஓப்பனா சொல்றாரு மேடையில. அது எனக்கு போறோம், அதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். இப்போ கூட சொன்னாங்க மயிலாப்பூர் சீட்டு உங்களுக்கு கொடுத்தா. எனக்கு இருக்கு, நான் வேலூர் பத்தியே சொன்னேன். வேலூர் இருக்காரு, நல்லா இருக்காரு, எம்எல்ஏ நல்லா செய்யறாரு, நான் எதுக்கு இதுல போய் நிக்கணும்? எனக்கு எதாவது வேணா வேலைகிட்ட சொன்னா செஞ்சு கொடுக்க போறது, அவ்வளவுதானே. எனக்கு வேணும், எனக்கு அவசியம் கிடையாது. அப்போ நான் ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லிருக்கேன், என் பையனை அவன் திமுக சேரணும்னு ஆசைப்படுறான். ஒரு நல்ல நாள் பார்த்து நான் ஆயிஷன் வந்து உங்ககிட்ட சேர்க்கிறேன். இல்லைன்னா இளையவர்கிட்ட கொண்டு சேர்க்கிறேன். ஏன்னா அவன் வயசு அவங்க, நான் உங்களுக்கு நண்பராக உங்களுக்கு துணையா நான் இருப்பேன், அவ்வளவுதான். ஸோ அந்த நாள் நல்ல நாள் நெருங்கிடுச்சா சார்? நெருங்கிடுச்சு. யூஎஸ் போயிருக்கான், அஸ்வின் வந்த உடனே அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஸோ அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு கண்டிப்பா சார். யாருக்கு நான் எந்த கட்சியை வந்து இது நல்ல கட்சி இது கெட்ட கட்சிங்கிறத தாண்டி நமக்கு நல்லது செய்யறவங்க நமக்கு நல்ல கட்சி கண்டிப்பா, அவ்வளவுதான். நீங்க வந்து கொள்கைகளை பத்தி எல்லாம் நம்ம ஏன் இப்ப பேசும்? 50 வருஷம் 70 வருஷம் முன்னாடி பேசுவாங்க. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், எத்தனையோ நல்ல விஷயங்கள் இன்னைக்கு சமுதாயத்துல செய்தது கலைஞர் தான் அப்படின்னு. ஒருத்தர் சொன்ன, இல்ல பெரியார் தானே, பெரியார் ஆசைப்பட்டார், செய்தது முழுக்க கலைஞர், நிறைவேற்றியவர். பெரியார் அதிகாரத்தில் இல்லை, பெரியார் வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்தார், அவர் இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும்னார். ஆனால் அனைத்தையும் நிறைவேற்றியது கலைஞர். அப்போ கலைஞர் தான் அத்தனையும் நிறைவேற்றிருக்கார் இல்லையா? நான் கையெழுத்து போட்டா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, நான் கையெழுத்து போடுறேன்னா நான் தானே அந்த இடத்துல அந்த முக்கியத்துவம். முதல் கையெழுத்து நீங்க எது போடுவீங்கன்னு தானே கேட்கறாங்க. கனவை அந்த கையெழுத்து போடுவர்கள் அவர்கள் பெருந்தன்மையின் காரணமா இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனா எல்லாருக்கும் தெரியாது. அதுக்காக எனக்கு எந்த ஜாதி மேலேயோ எந்த மதத்து மேலேயோ வெறுப்பு கிடையாது. எதுக்காக வெறுக்கணும்? அவசியமே இல்லை. அதே சமயத்துல இப்ப இந்த பெஹல்காம் நான் ஐ ஸ்டாண்ட் வித் இந்தியா. இந்திய அரசு செய்தது சரி, அதுல போய் நோண்டக்கூடாது. ஆர்மியை கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஆர்மியெல்லாம் கொஸ்டின் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. பொது ஜனத்துக்கெல்லாம் ரைட்ஸ் கிடையாது. நான் இந்தியன், என்னுடைய இந்திய அரசு செய்தது சரி. இந்தியாவுக்குள்ள நடக்கிற விஷயத்துக்குள்ள நம்ம பேசிக்கலாம். எப்போ வெளிநாட்டுடன் ஒரு அது போரோ இதுவோ அடக்குறாங்களோ எது பண்ணினாலும் இந்திய அரசு செய்தது சரி. அதுக்காக நான் பிஜேபி ஓட்டு போடுவேன்னா நான் போட மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டுல பிஜேபிங்கிறது வேஸ்ட் எந்த விஷயத்திலையும். இப்ப அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருக்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? அது ஒண்ணுமே இல்லை சார். யார் கண்ணை குத்த போறாங்கன்னு அப்படிதான் அதுதான் இருக்கு, அவ்வளவுதான். ஏனென்றால் இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு மிரட்டி பணிய வச்சு இபிஎஸ் அப்படியே அடிமைப்படுத்திடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இபிஎஸ் அவர்களை பற்றி தெரியாது. அவர் வந்து ஜெயலலிதா போன பிறகு, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் போன பிறகு அந்த சீட்டு நுனியிலேயே உட்கார்ந்துட்டார் ஓபிஎஸ். அதனால அப்படி தப்புன்னு தள்ளி விட்டாங்க சீட்டை விட்டு. இவர் அப்படி கம்பீரமா ஒன்று சீட்ல உட்காந்துட்டார். அமைதிப்படை சத்யராஜ் அப்படியெல்லாம் சொல்ல நான் தயாராக. ஏன்னா அவருக்கு உண்டான ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு கட்சிக்கு உண்டான சூட்சமும் எல்லாம் தெரிஞ்சது. இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளரை அப்படின்னு வாய தந்தா அப்படி க்ளோஸ் பண்றதுக்கு என்ன உண்டோ அதை தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதே போல ஓபிஎஸ் இன்னைக்கு ஓபிஎஸ் எனக்கு நல்ல நண்பர் சார். இபிஎஸ் அவர்களோட ஓபிஎஸ் தான் நல்ல நண்பர்.
நல்லவர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓபிஎஸ் இபிஎஸோட நல்லவரா இல்லையான்னு கம்பேர் பர்சனலா நல்லவர். ஆனா அவருடைய குறைங்கிறது என்னன்னா, அவரை நம்பி வந்தவங்க எல்லாரையும் நான் நிக்கிறேன் உனக்காக அப்படிங்கிறத அவர் சொல்லலைங்கிற ஒரு விஷயத்தை தவிர ஓபிஎஸ் கிட்ட எந்த குறையும் கிடையாது. வெரி ஆனஸ்ட் பர்சன். அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளை பொறுத்தவரைக்கும். ஆனால் இபிஎஸ் அவர் மிக அழகான சூத்திரதாரி, எப்படி சாதுரியம் மிக்கவர், ராஜதந்திரி எல்லாமே சொல்லலாம். அதனால அந்த தேர்தல் தேதி அறிவித்தவுடன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு இபிஎஸ் யார் என்று பாஜகவுக்கு தெரியும்.